அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். குழப்பங்கள், குழப்பமான நேரங்கள், அந்த மாதிரி நேரத்துல நம்ம எப்படி வந்து அதை கடந்து வருவது, அப்படி கடந்து வராத நேரத்துல நம்ம செய்யும் செயல்களுக்கு என்னென்ன மாதிரி தாக்கங்கள்லாம் வருது அப்படிங்கிறத பத்திலாம் பேசிட்டு இருந்தோம். அதாவது குழப்பம் என்பதே நம்ம வந்து ஒரு இழப்பையோ இல்ல நம்ம எதிர்பார்த்தது நடக்காத சமயத்திலேயோ வரக்கூடிய ஒரு நிலை. இதை நீங்க நல்லா புரிஞ்சுங்க. இப்போ இந்த மாதிரி நேரத்துல பொதுவா நம்ம செய்யறது என்னன்னா, ஏதாவது செஞ்சு அந்த இழப்புக்கு ஈடு கட்டிட முடியுமா, அந்த இழந்ததை திருப்பி கிடைச்சிருமா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. பெரும்பாலான இளைஞர்கள் செய்யற இல்ல கொஞ்சம் வயதானவங்க கூட செய்யறது என்னன்னா, இப்போ ஒரு குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அலுவலகத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிப்ரெஷனா இருப்பாங்க, மனசு கஷ்டத்தோட நடப்பாங்க போவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எதிர் சாரார்ல யாராவது ஒருத்தர் வந்து விசாரிக்குவாங்க. என்னங்க ஆச்சு உங்களுக்கு, ஏன் எப்பவும் சோகமா இருக்குங்க, வாங்க போய் காபி சாப்பிடலாம். சரி, அவங்களுக்கு அது இதமாக இருக்கும். அப்படியே ஆரம்பிக்கிற தொடர்பு என்ன ஆகும்னா அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் வரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாட்டுல பல பிரச்சனைகள் இப்படிதான் வந்து பேசுறாங்க. இப்படி தொடர்புல ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே கொஞ்சம் இன்டிமேட்டா பழகிட்டு கடைசியில இவங்க கதையை அவங்க சொல்லி அவங்க கதையை இவங்க சொல்லி இவங்க ரெண்டு பேரும் வந்து தொடர்பாயிடுவாங்க. அப்ப ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருந்ததா, ரெண்டு பேர் குடும்பத்திலும் ஏற்கனவே பிரச்சனை. இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப இது ஒரு புது பிரச்சனை. இப்ப என்ன தீர்வு வந்தது சொல்லுங்க. சோ இதற்கு பதிலாக இந்த இரண்டு பேரும் தனியாக ஒரு ஆலோசகரை போய் பார்த்திருந்தாங்கன்னா ஒரு 500 ரூபாவோ 1000 ரூபாவோ ஒரு 2 சிட்டிங் 3 சிட்டிங்கோட அவங்களோட குழப்பத்துக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கும். அதை விட்டுட்டு இவங்க ஒவ்வொருத்தரையும் காஃபி குடிக்கிறதுக்கும் சினிமா பார்க்கறதுக்கும் வெளியில போறதுக்கும் எத்தனையோ ஆயிரம் செலவழிச்சிருப்பாங்க. சோ அந்த சில ஆயிரங்கள்னால அவங்களுக்கு வந்து சில சில சந்தோஷங்கள் கிடைச்சிருக்கும். அந்த சந்தோஷங்கள்னால அவங்களுடைய பிரச்சனை தீர்ந்து நிரந்தரமான இன்பம் கிடைக்கும்னு நினைச்சு அவங்க வந்து தவறு பண்ணிடுவாங்க. சோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, எதை ஒண்ணுமே வந்து எதிர்கொள்வதற்குன்றதுக்கு ஒரு முறை இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா சில பேர் இன்னைக்கு தவறான வழிகள்ல வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. முதல் 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 முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. விளம்பரப்படுத்தப்படும் எதுவுமே நாம வந்து அப்படி தள்ளி வச்சுதான் பார்க்கணும். ஏன்னா உண்மைக்கு விளம்பரமே தேவையில்லைங்க. உண்மையாவே ஒண்ணு வந்து தீர்வு கிடக்கிறது. ஏன் வந்து மருந்துகளை வந்து விளம்பரப்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க? ஏன்னா அதெல்லாம் அதுக்கெல்லாம் விளம்பரப்படுத்த தேவையே கிடையாது. இதெல்லாம் வந்து அவசியம் இருக்கிறவங்க தேடி போறாங்க, அவ்வளவுதான் உண்மை. சோ அதனால நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு வந்து நாட்டுல வந்து பல அளவுல பல மாதிரியான விளம்பரங்கள் வந்து மனிதர்களை வந்து திசை திருப்புது. இத்தனை நாள் மூட நம்பிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேப்பல் அடிக்கிறது, அம்மன் கோயில்ல போய் குறி கேட்கறது, இதை மட்டுமே சமூக சீர்திருத்தவாதிகள்லாம் எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க செஞ்சது வந்து கரெக்ட். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்கு மேல நிறைய பேர் இன்னைக்கு செய்யறாங்க. பல விஷயங்கள்ல வந்து மீடியாக்கள்ல கூட விளம்பரப்படுத்தி இதுதான் தீர்வு எல்லாத்துக்கும். இந்த ஒரு நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க, இது பண்ணீங்கன்னா எல்லா விதமான மனநோயும் தீர்ந்துடும், எல்லா விதமான பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அதே மாதிரி ஒரு மருந்து ஏதோ ஒரு மருந்து வச்சுக்கிறாங்க, அந்த மருந்து வந்து எல்லா நோய்க்கும் நிவாரணி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. தயவு செய்து நேயர்களை இந்த மாதிரியான நிகழ்வுகளை கேட்ட உடனே உணர்ச்சி வசப்பட்டு உடனே சொல்யூஷன் கிடைக்குமா, எத்த தின்னா பித்தம் தில்லியும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டவங்க தான் வந்து இதுக்கெல்லாம் இலக்காறாங்க. மேலும் பல விஷயங்களை ட்ரை பண்ணி பார்த்து எதுலையுமே தீர்வு கிடைக்கலங்கிற போது ஈஸியா இலக்காயிடுறாங்க. தயவு செஞ்சு நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. காலம், பொறுமை, எதையுமே வந்து சகிப்புத்தன்மை, இது மூணு மட்டுமே எந்த ஒரு குழப்பத்திலிருந்துமே நம்மளை வெளியில கொண்டு வர முடியும். அது நோயாக இருக்கட்டும், பண பிரச்சனையாக இருக்கட்டும், இல்ல நம்மள சார்ந்த நம்ம வளர்ந்து ஆளாகக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், காலம் அப்படிங்கிறது ஒண்ணு நிச்சயமாக இருக்குங்க. அதுக்கு நம்ம பொறுமையாக தான் இருந்தாகணும். அந்த காலத்திலும் அந்த பொறுமையிலும் நிறைய விஷயங்கள் நம்ம சகித்து கொள்ள வேண்டிய குணமும் நமக்கு வேணும். சோ இதையெல்லாம் நீங்க முதல்ல கொண்டு வந்துக்கணும். அடுத்தது நான் நேத்தே சொல்ல வந்தேன், ஒரு குழப்பம் அப்படிங்கிற போது எப்படி எப்படிலாம் அதை மேலும் குழப்பிக்கிறோம். என்கிட்ட ஒரு தம்பதியர் வந்தாங்க. அதுல வந்து அவருக்கு வந்து ஒரு 58 வயது இருக்கும் அந்த ஆண் மகனுக்கு. அவங்களோட மனைவிக்கு வந்து 38 வயது. இப்போ இவர் வந்து இரண்டாவதாக திருமணம் செய்திருக்காரு இவங்கள. அவருக்கு முதல் மனைவி வந்து இறந்து போயிட்டாங்க. சோ அவருக்கு வந்து முதன் மனைவி இறந்த பொழுது அவங்களுடைய பையன், ஒரே ஒரு பையன் தான். அந்த பையனுக்கு 16 வயது. சோ அப்ப அதனால அவர் என்ன நினைச்சாருன்னா, அவர் ரொம்ப பிஸியா இருக்கிற நபர், நிறைய பணம் காசு எல்லாம் வச்சிருக்காரு.
ஓரளவுக்கு சுமாராக இருக்காரு. ரொம்ப ஆனா வேலையே செஞ்சுட்டு இருக்கிறதுனால அவருக்கு அந்த பாடியை வந்து மெயின்டைன் பண்ண முடியல. தொப்பையெல்லாம் இருக்கு, கொஞ்சம் அப்படியே ஒரு இதுவா இருக்காரு. ஆனா நல்ல அழகா தான் இருக்காரு. அந்த பெண்ணுக்கும் அவருக்கும் ஏகப்பட்ட வயது வித்தியாசம். திருமணம் ஆகி இப்ப வந்து அந்த அவரோட 8 வருடம் ஆயிருக்கு திருமணமாகி. இப்ப இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பையனுக்கு வந்து 24 வயசு ஆயிடுச்சு. இந்த அம்மா கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம். 16 வயதுல இருந்து இப்போ அவனுக்கு 24 வயசு. சோ இப்ப இதுல என்ன ஒரு குழப்பம் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் வந்து இப்போ அலையன்ஸ் பார்க்கலாம் அப்படின்ற போது அவன் திருமணம் பண்ணிக்க விரும்பல. அவன் வந்து ஒரு நல்ல வேலைக்கு வந்துட்டான். என்ஜினியரிங் முடிச்சுட்டு. ஆனா திருமணம் பண்ணிக்க விரும்பல. சோ அடுத்தது ஒரு பெரிய ஒரு இழந்த மாதிரியே ஒரு சோகத்துல இருக்கான். சோ இதுக்காக அவர் வந்து முதல்ல என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வந்தாரு. மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இது அந்த பையனுடைய பிரச்சனை அப்படின்னாலும், நாங்க வந்து உளவியல் ஆலோசகர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, நாங்க அப்படி உடனடியாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு அசம்ஷன்ல இறங்க மாட்டோம், இறங்கக்கூடாது. நாங்க வந்து சரிங்க, நீங்க உங்க ஒய்ஃபையும் கூட்டிட்டு வாங்க, உங்க மகனையும் கூட்டிட்டு வாங்க, பேசணும் அப்படின்னு சொல்லி பேசும் பொழுது, அப்போதான் வந்து அவங்க கூட மேலும் மேலும் பேசும்போது தான் ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் தெரிய வந்தது. என்னன்னா, அந்த பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்த நேரம் இந்த அம்மாக்கு வந்து இளமையான வயது. அந்த 16 வயதுல அந்த வளர் சிறு பருவத்துல அவனுக்கு வந்து ஒரு காதல் இந்த அம்மா மேல வந்துட்டு இருந்திருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த இந்த அம்மா வந்து ஒரு மதர் மாதிரி தான் பழகியிருக்காங்க. அவங்க எந்த விதத்திலயும் அந்த பையனை வந்து எந்த விதத்திலயும் ஈர்க்கல. ஆனா இது என்ன ஆயிடுச்சுன்னா, 2 பேருக்குமே வந்து இந்த இளமை பருவம். அடுத்தது அவர் வந்து வேலை நிமித்தமாக வீட்டுக்கு வராத இருக்கிறது பல நாட்கள். இந்த மாதிரியான ஒரு சில தருணங்கள்ல என்ன ஆயிட்டு இருக்குன்னா, இவங்க 2 பேருக்குள்ள தொடர்பு வந்துட்டு இருக்கு. சோ இந்த 2 பேருக்குள்ள வந்த தொடர்புனால என்ன ஆயிடுச்சு, அந்த பையனுக்கு ஒரு பெரிய ஒரு குற்ற உணர்வு, ஒரு டிப்ரஷன். அடுத்தது வேற யாரையுமே அவன வந்து நினைக்க முடியல. அவன் நிஜமாவே வந்து லவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கான். இது வந்து உடல் ரீதியாக ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஏற்பட்ட உறவு, இன்ஃபாக்சுவேஷன். அடுத்து இது நாள்பட அவங்களுக்குள்ள இந்த உறவு இருக்கிறதுனால பல குணங்கள் வந்து இந்த மாதிரியே எனக்கு வேணுங்கிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து அவனுக்கு காம்ப்ளிகேட் ஆயிடுச்சு இந்த ரிலேஷன்ஷிப். சோ நான் எதுக்காக இத சொல்றேன்னா, இன்னைக்கு பெண் பிள்ளைகள்னு கிடையாது. ஆண் பிள்ளைகளுக்கு கூட வந்து பாதுகாப்பு வேணும். இப்போ ஒரு 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 கணவனோ, மனைவியோ இறந்துட்டாங்க, இல்ல டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இல்ல வந்து பல காரணங்களுக்காக சேர்ந்து வாழ முடியல அப்படிங்கிற பொழுது, இன்னைக்கு வந்து நம்மளோட நாட்டுல திருமணம் பண்ணிக்கொள்வது அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் தான். நான் இல்லைன்னு சொல்லல. நான் வந்து இதெல்லாம் செய்யக்கூடாது, இது தவறு அப்படின்னு எல்லாம் நான் சொல்லல. ஆனால் இத மாதிரி செய்து கொள்ளும் பொழுது ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் தனக்கு குழந்தைகள் இருக்கா அத ஃபர்ஸ்ட் கேள்வி எழுதணும். அடுத்தது அந்த குழந்தைகள் இருந்தா அந்த குழந்தைகளுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலோ ஆபத்தோ வராத இருக்குமா அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக உறுதி செய்து கொள்ள வேண்டும். அது வந்து தார்மீக கடமை பொறுப்பு வந்து ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இருக்குங்க. இந்த இடத்துல வந்து பிள்ளைங்க என்ன வேணா ஆயிட்டு போட்டோம், தான் தன் சுகம் அப்படின்னு இருக்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம். வெஸ்டர்ன் நாட்டுல கூட வந்து மேலை நாடுகள்ல கூட வந்து அவங்க எல்லாம் மறுமணம்லாம் பண்ணிப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா குழந்தைகளை வந்து அவங்க பாதுகாப்பா வச்சுக்குவாங்க. இன்ஃபேக்ட் வந்து இன்னைக்கு நான் பார்க்கிறேன், ஒரு தொலைக்காட்சியில ஒரு குழந்தைய வந்து அவங்களோட அப்பா வந்து அச்சுறுத்துறாரு. பயமுறுத்தும் விதத்துல கேள்வி கேட்கிறாங்க. இத வந்து ஒளிபரப்புறாங்க. இப்போ வந்து மேலை நாடுகளா இருந்தாக்கா இது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதாவது ஒரு குழந்தை கிட்ட அந்த டோன் அதிகாரப்பூர்வமாக அச்சுறுத்துவதாக பேசுவது கூட ஒரு குற்றம். அத வந்து பப்ளிக்ல பண்ணக்கூடாது, பண்ண மாட்டாங்க. சோ இதையெல்லாம் நம்ம வந்து முன்மாதிரிப்படுத்துறோம் நம்ம இன்னைக்கு சமூகத்துல. ஒரு குழந்தையை பயமுறுத்தக் கூடாது. ஒரு குழந்தையை வந்து நம்ம வந்து பீதி அடைய செய்யக்கூடாது. ஒரு குழந்தையை வந்து பாதுகாப்பாக வளர்ப்பது மட்டுமே ஒரு பெற்றோருக்கும் மற்றவருக்கும் கடமை. இத வந்து நம்ம சமூகத்துல நம்ம என்னைக்கு புரிஞ்சுக்க போறோம்னு தெரியல. அதனால ஒரு குழந்தையை வந்து நான் வளர்க்க முடியாதுன்னு சொல்றதுக்கோ, எக்கேடோ கெட்டுப்போன்னு சொல்றதுக்கோ, எனக்கு வந்து தலையெழுத்தான்னு பேசுவதோ, இதெல்லாம் வந்து தவறான ஒரு வார்த்தைகள். இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து அந்த குழந்தையை கொண்டு வந்தவங்க, இந்த பூமிக்கு கொண்டு வந்தவங்க ஒரு காலம் பேசவே கூடாது. அப்படியெல்லாம் பேசினாக்கா அதுக்கப்புறம் வந்து மனிதம்ன்றதே போயிடுது அந்த இடத்துல. சோ இதெல்லாம் நான் ஏன் இவ்ளோ டீடைல்டா பேசுறேன்னா, குழப்பம் அப்படிங்கிறது பல நேரத்துல இந்த இந்த மாதிரியான உறவுகள்ல தான் பெரிதளவுல குழப்பங்கள் வருது. சரி நேயர்களே, மேலும் நாளைக்கு மீண்டும் சந்தித்து பல விஷயங்களை பேசுவோம். நீங்க எதுவா இருந்தாலும் program@pepperstv.comக்கு நீங்க பகிர்ந்துக்கலாம், எழுதுங்க. சிறகடித்து பறந்து இன்பமாக வாழுங்கள்.